ஹே ஆல், வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் அண்ட் வாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பேப்பர் சோப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பேக் டு ஸ்கூலில் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணுறதுக்காக நான் 2 டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக ஒரு பவுலில் ஹேண்ட் வாஷ் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது இந்த ஹேண்ட் வாஷை அந்த டிஷ்யூ பேப்பரில் நல்லா ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா கேப் விடாத மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். நம்மளால் ஸ்கூலுக்கு போனதுக்கடுத்து கண்டிப்பாக ஹேண்ட் வாஷில் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி பேப்பர் சோப் பண்ணிவிட்டு நம்ம அங்கே எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி நான் செஞ்சு உங்களுக்கு காட்டிக்கிறேன். இப்போ நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கடுத்து தான் நீங்கள் கட் பண்ணணும். அப்படியே காயறதுக்கு முன்னாடி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அது கிழிஞ்சிரும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாதியை நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து அதை ஒரு நோட் புக் ஷேப்பில் நான் கட் பண்ண போகிறேன். அதனால் நான் நோட் புக்கு ஏற்ற மாதிரி அதை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு ஷீட் எடுத்துக்கிறேன். அது எந்த மாதிரினா அந்த டிஷ்யூ பேப்பர் கலராக இருக்கிற மாதிரி ஒரு ஷீட்டு தான் இது. இப்போ அதை ஃபோரை ஃபோல்டிங் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதில் 2 ஃபோல்டிங் நான் ஒட்டுற மாதிரி நான் ஒட்டிக்கோங்க. இப்போது சைடில் அதை கொஞ்சம் இடம் விட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடும் கொஞ்சம் இடம் விட்டுட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போது இது நான் ஒரு நோட் புக்கோட அட்டை மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு சென்டரில் நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து ஒட்டிக்கிறேன். இப்போது இதை நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அங்கே சைடில் கொஞ்சம் இடம் இருக்கும் இல்லையா, அங்கே ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு அந்த கலர் ஷேப்பை அப்படியே மூடிடுங்க. அப்போ எதுவுமே நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. இப்போ ஒரு பார்பி ஸ்டிக் எடுத்து நான் ஒட்டிக்கிறேன். இப்போது அதே மாதிரி இன்னொரு நோட் புக்கும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதுவும் அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே 2 சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா க்ளூ அப்ளை பண்ணிட்டு 2 சைடில் இருக்கிற பேப்பரை மட்டும் ஒட்டி விட்டுறணும். அப்புறம் சைடில் கொஞ்சம் இடம் விட்டுட்டு ஃபோல்டு பண்ணுற மாதிரி தான் ஃபோல்டு பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோமோ அதே தான் இதுக்கும். அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஃப்ரண்ட்டில் நான் சும்மா ஒரு ட்ராயிங் மாதிரி போட்டுக்கிறேன். இது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா அது நம்ம லன்ச் டைம்லலாம் நம்ம சாப்பிடும்போது நம்ம சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு சாப்பிட்டோன்னா அது ஒரு ஸ்மெல் ஒன்று அடிக்கும். அது எனக்கு ரொம்பவே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்ம ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஸ்மெல் இருக்காது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் லன்ச் டைமுக்காச்சும் இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்கூல் போகிற எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஸ்டிக்கருக்கு கீழே நான் பேப்பர் சோப் அப்படின்ட்டு எழுதிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷீட் மட்டும் கிழிச்சிட்டு உங்களுக்கு நான் கை கழுவி காட்டுறேன் பாருங்கள். நுரை நல்லாவே வருது. நல்லா சாட்டிஸ்ஃபைடு தான். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஸ்கூல் போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ. பாய் பாய். இது 2ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றது எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லிடுங்க.